வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது 2019 நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின். அதாவது த காம்பவுண்ட் தட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் டு புரோட்டனேட், அதாவது அவ்வளோ ஈஸியாக புரோட்டனேஷன் நடக்காது. அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புரோட்டனேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதை H+ எடுத்துக்குது அப்படின்னு சொன்னால், அந்த காம்பவுண்டு தான்கிட்ட இருக்கக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும்னு அர்த்தம். அப்போ பேஸ், சரிங்களா? அப்போ 4 காம்பவுண்டில் ஏதோ ஒரு காம்பவுண்டோட பேசிக் கேரக்டர் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அது எது? இதுதான் கேட்ட கொஸ்டின். ஃபஸ்ட் ஒன் PHOH. PH சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் H. இட் இஸ் எ ஃபீனால். அந்த ஃபீனாலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய 2 ஜோடி எலக்ட்ரானில் ஒரு ஜோடி எலக்ட்ரான் அந்த ஃபினைல் குரூப் உள்ளே என்ட்ராகும். ஏன்னா அது +I குரூப்புங்கிறதால. அப்போ ரிங் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அது ஜோடி எலக்ட்ரான் அந்த ரிங்கு உள்ளே போகிறதால அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியாது, ஃபீனாலை புரோட்டனேஷன் பண்ண முடியாது. எடுத்தோடனே ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் வாட்டர், புரோட்டனேஷன் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் மெத்தனால். ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் எந்த ரொட்டேஷன்லேயும் இல்லை. ஆனால் ஃபினைல் குரூப் இருந்ததுன்னா ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய 2 ஜோடி எலக்ட்ரான்களில் ஒரு ஜோடி எலக்ட்ரான் என்ன ஆகும், ஃபினைல் குரூப் உள்ளே வந்துடும். ஸோ அப்போ புரோட்டனேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் ஆப்ஷன் டைமெத்தில் ஈத்தர். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வாட்டர், மெத்தனால், டைமெத்தில் ஈத்தர், இந்த 3த்துலேயும் நீங்கள் ஈஸியாக புரோட்டனேஷன் பண்ணலாம். அப்போ அவைகள் என்னவா செயல்படுதுன்னா லூயிஸ் பேஸாக செயல்படுது. லூயிஸ் பெசிசிட்டியாக செயல்படுறது ரொம்ப கஷ்டம். யாருக்கு அப்படின்னா ஃபீனாலுக்கு. அப்போ ரைட் ஆன்சர் ஏ ஃபீனால். PH சிங்கிள் பாண்ட் O அண்ட் H. இது நீட் 2019 கேட்ட கொஸ்டின். சரிங்களா?